ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? உங்களோட பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ வாங்க நேரடியாக வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மந்தில் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் லீஃப் ரூட் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோ ஆகும், அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் எப்படி கட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த லீஃப் எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் எவ்வளோ சென்டிமீட்டரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50-100 சென்டிமீட்டர்லாம் க்ரோ ஆகிருக்கு. அந்தளவுக்கு லீஃப் நல்லா க்ரோ ஆகிருக்கு. அதில் எந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்டஸ்ட்டாக க்ரோ ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டியிருப்ப ஒரு வேஸ்ட் பீஸ் பார்த்துருப்பீங்க. அது வந்து வேஸ்ட் பீஸு, ஸ்மால் பீஸ் வந்து அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி அது ரூட்டில் கீழே இருந்தாலும் சரி, மேலே செடியில் வந்தாலும் சரி, சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் பழம் சைஸ் வராது உங்களுக்கு. ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட் பீஸஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், லீஃப் வந்து க்ரோ ஆகிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அதுலேயே வந்து வேர் வந்து சைடில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. வேர் வந்து பக்கத்தில் வளர்ந்துகிட்டே இருக்கும். வேர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூட் வந்து எவ்வளோ லென்த்து க்ரோ ஆகிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலுமே நல்ல க்ரோத் ஆகிருக்கு. அதாவது ஒரு தூணில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-30 லீஃப் வந்து ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரோத் ஆகி நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எந்த மாதம் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜனவரி 2025 எடுத்தது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா லீஃப் வந்து க்ரோத் ஆகிருக்குன்னு. அதுவும் ஒவ்வொன்றும் வந்து சைஸ் பார்த்திங்கனாவே நல்லா க்ரோத் பெருசாக வந்திருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனில் வளர்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு நல்லா லென்த்து மம்மானியாக ஒரு 10-50 சென்டிமீட்டர் அளவுக்கு சாதாரணமாக வந்து வளரும். அதனால் நல்ல சைஸ் நல்லாவும் வரும். அந்த தண்டு நல்லா ஓட்டமாக வர வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வந்து சைஸ் நல்லா இருக்கும். ஸோ அதனால் பார்க்குறீங்க நீங்கள் வீடியோவில். இதில் ஓவராலாக நீங்கள் எல்லா செடியில் பார்த்திங்கனாவே நல்லாவே தெரியும் உங்களுக்கு லீஃப் வந்து எந்தளவுக்கு புதுசாக வளர்ந்துருக்க ரூட்டு நல்லா க்ரோத் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே இதில் பழைய தண்டு, அதாவது லாஸ்ட் இயர் வளர்ந்து வந்த தண்டு வந்து எந்த அளவுக்கு நீர் சத்தை வந்து இழுத்து வச்சு ஸ்ட்ராங்காக நல்லா சைஸ் வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது பார்த்தாவே ஓரளவுக்கு நல்லா க்ரீன் வந்து நல்ல க்ரீன் கலரில் நல்லா தெரியும். ஒவ்வொரு வளர்ந்துருக்கிற ஒவ்வொரு ரூட்டுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதே இது நீங்கள் ஒரு 1 or 2 months கழித்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்து வந்து நல்ல பெருசாக லென்த்தாக வளர்ந்துருக்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு லென்த்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதில் இந்த மந்த்து தான் பர்டிகுலராக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்தில் நீங்கள் தண்ணி விடலாலே லீஃப் வந்து நல்லா சூப்பராக நல்ல லென்த்து நல்லா வரும். ஸோ அதனால் அந்த மந்த்தை நீங்கள் தண்ணி விட வேண்டியதில்லை. ஆனால் நல்லா கட் பண்ணி கீழே வந்து எந்த ஒரு கிளையும் போகாமல் வேஸ்ட் பீஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூணுலையுமே உங்களுக்கு செடி வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் அது செடி வந்து ஒவ்வொரு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிக லென்த்து வளர்ந்துருக்கிறது. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா லீஃப் வந்து சின்னதாக இருந்தாலும் அதனுடைய சைஸ் வந்து நல்லா பிக்காக வளர்ந்துருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் லென்த் எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வந்து செகண்ட் இயர், அதாவது செகண்ட் இயர் முடிஞ்சு 3 month ஆகுது மொத்தமாக வளர்ந்து. ஆனால் நீங்கள் வேறு எதுனா தோட்டத்தை பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு இந்த மாதிரி தோட்டம் வந்து உங்களுக்கு வளரவே வளராது. நாங்கள் வந்து அந்தளவுக்கு இதுக்கு ஆட்டினுடைய உரம் போட்டிருக்கோம். அப்புறம் ஆட்டினுடைய உரம், அப்புறம் கோழி எருவு போட்டிருக்கோம். அது மட்டும் போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 2 times போட்டோம்.
இதில் நீங்கள் மண் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வேறு சைடில் வந்திருக்கிறது. அதனுடைய எரு வந்து இன்னும் அப்படியே மண்ணை போட்டு மூடி இருக்கிறதுனால எரு வந்து அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மேலே வந்து தண்டு ரூட்டு வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. அந்த சைடில் வளர்ந்துருக்க வேர் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டை மாதிரி நல்லா தடிமனாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு இதுவுமே. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அடியில் பார்த்தீங்கன்னா வேர் அதெல்லாம் வந்து டயரை பிடிச்சிருக்குது, தூணை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வரும்போது நல்ல சைஸ் வந்து உங்களுக்கு 1/2 kg மேலே தான் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுமே. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சின்ன பீஸ் வந்துச்சுன்னா அந்த ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு மாதிரி லீஃப் ரூட் வந்து வளர்ந்து வேஸ்ட் இருந்துச்சுன்னா அது தயவு செஞ்சு கட் பண்ணிவிடுங்க. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரூட் சைஸே வராது. அப்படி வந்தாலே 200-300 கிராம்ஸ்லேயே நின்று போயிடும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி பீஸ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் கட் பண்ணி வேஸ்ட்டாக எடுத்து போட்டுருங்க வெளியில். அது உங்களுக்கு ஃப்ரூட்ஸோடைய சைஸு அதிகமாக வர்றதுக்கு உங்களுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூட் வந்து உங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஒரு தண்டுடைய லீஃப் எப்படி வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் இருக்கும். அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது. ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில செடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு 1 or 2 months கழித்து பார்க்கும்போது தண்டு நல்லா லென்த்தாக வளர்ந்து வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், வேஸ்ட் பீசஸ் அதாவது கம்பத்துக்கு கீழே வந்தாலே கட் பண்ணி எடுத்துருங்க. மேலே இருந்தாலையும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு வர்றதை சின்ன பீஸாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸோடைய சைஸ் நல்லா வரும். ஸோ அது ஒன்றுத்துக்காக மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். செடி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரூட்டு வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த வீடியோவில் எல்லா செடியிலும் பார்த்தீங்கன்னா தண்டு வளர்ந்துருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி அந்த ரூட்டு வளர்ந்து கீழே தொங்குறது, அதாவது கீழே எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்றதே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது முத்தின தண்டு, அதாவது இப்போ வர தண்டு வந்து ஒரு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 months கழித்து தான் அதில் ஃப்ரூட்ஸ் வரும். ஸோ அதனால் அது இப்போ வரது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வரும். இது முன்னாடி வளர்ந்த தண்டுலேயும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வரும். ஆனால் இதுக்கு அப்புறம் வர்றது இப்போ எப்படி சொல்கிறது, ஏப்ரல் மேவில் வர்றது கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு அக்டோபர் நவம்பரில் ஃப்ரூட்ஸ் லாஸ்ட்டில் வரும். ஏன்னா தண்டு முத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அதை அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே பூமியை வந்து நல்லா க்ளீனாக எல்லாத்தையும் க்ளீனாக லொட்டோட்டை வச்சு ஓட்டி நல்லா ஒரு புல் பூண்டு எதுவும் இல்லாமல் க்ளீனாக வச்சுருப்போம். அதே மாதிரி இப்போ வந்து செடிக்கு அடியில் இந்த களையும் வெட்டி எடுத்துட்டோம். ஏன்னா இன்னொரு கொஞ்ச நாளில் நாங்கள் கோழி எருவும் ஆட்டு எருவும் போட்டு அப்படியே மூடி விட்டுட்டா இன்னொரு 1 yearக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு எருவு எதுவும் போட வேண்டியது அவசியம் இருக்காது. செடிப்பாட்டுக்கு வளர்கிறத ஒரு ஏப்ரல் மேவில் ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற சைஸும் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ களையை எடுத்துட்டோம். இன்னொரு 1 or 2 weeks வந்து கோழி எருவும் ஆட்டு எருவும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து போட்டு மூடிட்டோம்னா அது பாட்டுக்கு போட்டு மண்ணை கொஞ்சம் மூடி விட்டோம்னா எரு வந்து மழை பெஞ்சாலும் வெளியே வந்து கரைஞ்சி எங்கேயும் போகாது, செடியானே இருக்கும். ஸோ அதனால் செடி வந்து க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் மண்ணை போட்டு மூடுறோம். சில வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் தண்டு வந்து நல்ல க்ரோத் ஆகி உள்ளே நடக்க முடியாத அளவுக்குலாம் சிலது வளர்ந்துருக்கும். ஸோ அது என்ன காரணம்னா லீஃப் வந்து அந்தளவுக்கு எருவு போட்டதுனால அது வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்துருக்கு. அதில் லென்த்து நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால தான் உள்ளே நடக்க முடியாத அளவுக்கு
நல்லா ஊட்டமாக வளர்ந்துருக்கு. கீழே பாருங்கள் எருவு, அப்புறம் அந்த வேர் பார்த்திங்கன்னா மோட்டு மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கும் வேர் வந்திருக்கு. அந்த வேரை வந்து மண்ணுக்கு போய் டச் ஆகிடுச்சின்னா மண்ணுலேருந்து டைரெக்டாக வந்து அதனுடைய சத்தை வந்து இழுத்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வேரை மேக்ஸிமம் கட் பண்ணாதீங்க, அது பாட்டு வளரட்டும். அது பூமியில் போய் படர்ந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு செடியும் வந்து எந்த டேமேஜ் ஆகாது, எதுவும் ஆகாது. நல்ல க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியாது இது எந்த ஒரு களை எதுவுமே இல்லாமல் க்ளீனாக எடுத்திருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 2 to 3 மந்த்தில் எந்த ஒரு மழை எதுவும் பெய்யாது, அதனால் பில்லு எதுவும் வராதுன்றதுனால இப்போ எடுத்திருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.